என்ன நேயர்களே, பைரவி தன்னுடைய சொந்த கணவனான ஆறுமுகத்தை சிறைக்கு அனுப்ப சஞ்சய் விரித்த மிகப்பெரிய சதி வலையில் சிக்கிக் கொண்டாரா? சிந்துவின் மானத்தை குடும்பத்தின் முன்னே கப்பலேற்ற மகாலட்சுமி செய்த அந்த கீழ்த்தரமான சதி வேலை என்ன? அத்தனை பழியையும் அவமானத்தையும் சுமந்து கொண்டு சிந்து எப்படி தன்னுடைய காதலையும் கணவனையும் காப்பாற்றப் போகிறாள் என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த எபிசோட் முழுவதும் நடந்த நெஞ்சம் பதறவைக்கும் அதிரடி திருப்பங்களை ஒவ்வொன்றாக விலாவாரியாக பார்க்கலாம். எபிசோடின் ஆரம்பத்திலேயே நள்ளிரவு நேரம் சிந்துவும் சிவாவும் ஒரே அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது திடீரென்று சிந்து பயந்து போய் திடுக்கிட்டு எழுந்து உட்காருகிறாள். அவளது முகத்தில் அப்படியொரு பதற்றம், யாரோ பேசுவது போல சத்தம் கேட்கிறது என்று அவள் பயந்து சிவாவை எழுப்புகிறாள். ஆனால் சிவாவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு பிரமை பிடித்திருக்கிறது, நீ தேவையில்லாமல் கனவு கண்டிருப்பாய், பேசாமல் கண்ணை மூடிக்கொண்டு தூங்கு என்று சற்று கோபமாகவும் அதே சமயம் அவளுக்கு ஆறுதலாகவும் சொல்கிறான். இருளை பார்த்து பயப்படும் சிந்துவுக்கு ஆதரவாக அவளது கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறான் சிவா. அந்த இருட்டிலும் அவர்கள் கைகள் கோர்த்தபடி இருக்கும் அந்த காட்சி அவர்கள் இருவருக்குள்ளும் ஆழமாக மறைந்திருக்கும் காதலை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. விடிந்ததும் வீட்டில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கிறது. வீட்டில் கரண்ட் இல்லை. என்னவென்று வீட்டார் அனைவரும் வாசலில் இருக்கும் பீஸ் கேரியர் போர்டு முன்னே கூடி நிற்கிறார்கள். அப்போது மகாலட்சுமி மிகவும் தந்திரமாக யாரோ பீஸ் கேரியரை திருடிவிட்டார்கள் என்று நாடகத்தை ஆரம்பிக்கிறாள். எலக்ட்ரீசியன் வந்து புது பீஸ் கேரியரை போட்டு சரி செய்தாலும் மீண்டும் கரண்ட் வரவில்லை. ஏன் என்று பார்த்தால் சிந்துவின் ரூமுக்கு செல்லும் மற்றொரு பீஸ் கேரியரும் காணாமல் போயிருக்கிறது. இதை கேட்டதும் சிவாவின் கண்கள் கோபத்தில் சிவக்கிறது. அவன் நேராக சிந்துவை பார்த்து, நீதான் இதை எடுத்தாயா என்று ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்பும் அவளை அவமானப்படுத்துகிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் பீஸ் கேரியரை எடுத்து ஒளித்து வைத்திருப்பாய் என்று கத்துகிறான். சிந்து அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் மளமளவென்று கொட்டுகிறது. நான் எதையும் எடுக்கவில்லை என்று அவள் எவ்வளவோ கெஞ்சி மறுக்கிறாள். ஆனால் சிவா அவளை நம்பவே இல்லை. நீ வேண்டுமென்றே கரண்ட் இல்லாமல் என்னுடன் ஒரே அறையில் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்த சதி இது என்று மிக மோசமாக அவளை பேசுகிறான். இதை கேட்டதும் சிந்துவின் இதயம் சுக்குநூறாக உடைகிறது. தன்னுடைய கணவன் தன்னை இப்படி தப்பாக நினைத்துவிட்டானே என்ற வலி அவளை துடிதுடிக்க வைக்கிறது. அப்போது சிந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் இதை செய்யவில்லை என்றால் முதலில் காணாமல் போன பீஸ் கேரியரை உங்கள் அம்மாதான் எடுத்திருப்பார் என்று மகாலட்சுமியை நேரடியாக குற்றம் சாட்டுகிறாள். இதனால் மேலும் ஆத்திரமடையும் சிவா, என் அம்மாவை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று எச்சரித்து விட்டு அங்கிருந்து கோபமாக செல்கிறான். இதற்கு பிறகுதான் மகாலட்சுமியின் உண்மையான அரக்க முகம் வெளிவருகிறது. சிந்து தனியாக வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது மகாலட்சுமி அங்கு வந்து ஒரு கொடூரமான சிரிப்பு சிரிக்கிறாள். ஆமாம், நான்தான் அந்த பீஸ் கேரியரை எடுத்து ஒளித்து வைத்தேன். கரண்ட் இல்லாமல் நீ கஷ்டப்பட வேண்டும். உன்னை எல்லோர் முன்பும் திருடி என்று அவமானப்படுத்த வேண்டும் என்று நானே செய்த சதிதான் இது என்று மிகவும் திமிராக சொல்கிறாள். ஒரு மாமியார் தன் சொந்த மருமகளை வீட்டை விட்டு துரத்த இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செய்வாளா என்பதை கேட்டு சிந்து அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாள். உன்னை இந்த வீட்டை விட்டு கூடிய சீக்கிரம் அனாதை போல துரத்தி காட்டுகிறேன் என்று மகாலட்சுமி சவால் விடுகிறாள். சிந்து எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தன் கணவன் சிவாவின் அன்பை எப்படி பெறுவது என்று தெரியாமல் கண்ணீர் விட்டு தவிக்கிறாள். இன்னொரு பக்கம் மிகவும் விறுவிறுப்பான காட்சி போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது. பைரவி மிகவும் கோபமாகவும் அதே சமயம் கவலையாகவும் டிஎஸ்பி சஞ்சயை பார்க்க அவனது ஆபீஸுக்கு வருகிறாள். பைரவியை பார்த்ததும் சஞ்சயின் முகத்தில் அப்படி ஒரு காமம் கலந்த வக்கிரம், அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற வெறி அவனது கண்களில் அப்பட்டமாக தெரிகிறது. பைரவி அவனிடம் தன்னுடைய அத்தை அன்னபூரணிக்குச் சொந்தமான 10 ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் கரும்புகள் நன்றாக விளைந்திருந்த நிலையில் நேற்றிரவு யாரோ நூற்றுக்கணக்கான மாடுகளை உள்ளே விட்டு ஒட்டுமொத்த கரும்பு காட்டையும் நாசமாக்கி விட்டார்கள். இதனால் 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது. என் அத்தை மிகவும் உடைந்து போய் இருக்கிறார்கள். அந்த துரோகியை உடனே கண்டுபிடிக்க வேண்டும் என்று கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாள். சஞ்சய் மிகவும் நல்லவன் போல நடித்து, நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன் என்று அவளுக்கு வாக்குறுதி கொடுத்து அவளை அனுப்பி வைக்கிறான்.
ஆனால் பைரவி அங்கிருந்து சென்ற அடுத்த வினாடியே சஞ்சய் தன்னுடைய உண்மையான வில்லன் முகத்தை காட்டுகிறான் சக போலீஸ்காரனிடம். பேசி மிக கொடூரமான ஒரு சதியை திட்டமிடுகிறான். அந்த கரும்பு தோட்டத்தை அழித்தது யார் என்று எனக்கு தெரியும். ஆனால் பைரவி கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் மூலமாக அவளது புருஷன் ஆறுமுகத்தை நான் உள்ளே தள்ளப்போகிறேன். ஆறுமுகம் அவளுக்கு தாலி கட்டியிருக்கலாம், ஆனால் அவளை நான் அவனோடு வாழ விடமாட்டேன் என்று தன் வெறியை கக்குகிறான். அந்த கரும்பு தோட்டத்தை அழித்த உண்மையான குற்றவாளி அங்கு வருகிறான். அவன் சஞ்சயிடம் நான்தான் என் ஆட்களை வைத்து மாடுகளை விட்டு அந்த 10 ஏக்கர் தோட்டத்தை அழித்தேன் என்று உண்மையைச் சொல்கிறான். ஆனால் சஞ்சய் அவனிடம் ஆறுமுகத்திற்கும் உனக்கும் ஏற்கனவே பகை இருக்கிறது, அதனால் ஆறுமுகம்தான் உன்னை இந்த வேலையை செய்ய சொன்னான் என்று பழி மொத்தத்தையும் ஆறுமுகத்தின் மீது தூக்கி போடச் சொல்கிறான். இதை வைத்து ஆறுமுகத்தை பைரவியின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக மாற்றி அவர்கள் இருவரையும் நிரந்தரமாக பிரிக்க சஞ்சய் திட்டம் போடுகிறான். இதற்கடுத்து சஞ்சய் தன்னுடைய போலீஸ் படையுடன் ஆறுமுகம் வேலை செய்து கொண்டிருக்கும் வயல்வெளிக்கு மாசாக ஜிப்பில் வந்து இறங்குகிறான். ஆறுமுகம் வெயிலில் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண ஏழை விவசாயி. அவனிடம் சஞ்சய் மிகவும் திமிராக நடந்து கொள்கிறான். நேற்று ராத்திரி நீ எங்கே இருந்தாய் என்று மிரட்டலாக கேட்கிறான் ஆறுமுகம். தனக்கு உடம்பு சரியில்லாததால் வீட்டில் இருந்ததாக உண்மையை சொல்கிறான். ஆனால் சஞ்சய் அதை நம்ப மறுத்து பைரவி கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பரை ஆறுமுகத்தின் முகத்திற்கு நேரே நீட்டுகிறான். இதை பார்த்ததும் ஆறுமுகம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். தன் சொந்த மனைவியே தன் மீது போலீசில் புகார் கொடுத்திருக்கிறாளா என்ற வேதனை அவனது முகத்தில் அப்பட்டமாக தெரிகிறது. ஆனால் சஞ்சய் அதோடு நிறுத்தவில்லை. நீதான் அந்த கரும்பு தோட்டத்தை அழிக்க ஆட்களை அனுப்பினாய் என்று எனக்கு தெரியும். பெரிய பண்ணையில் சிசிடிவி கேமரா இருக்கிறது, அதில் நீ மாட்டி இருப்பாய், உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என்று மிரட்டிவிட்டு செல்கிறான். ஆறுமுகம் தன் மீது விழுந்த இந்த அபாண்டமான பழியை நினைத்து செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறான். நாளைய எபிசோடுக்கான ப்ரோமோவில் சிவாவும் சிந்துவும் எந்த பிரச்சினையும் இல்லாதது போல மிகவும் சந்தோஷமாக சிரித்தபடி செல்பி எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் முகத்தில் காதலும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கிறது. ஆனால் அவர்களை தூரத்திலிருந்து பார்க்கும் மகாலட்சுமியின் முகத்தில் கொலைவெறி தெரிகிறது. உடனே அடுத்த காட்சியில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்கும் போது மகாலட்சுமி, நீ இங்கே இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை, நீ உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று யாரையோ பார்த்து ஆக்ரோஷமாக கத்துகிறாள். நாளைய எபிசோடில் கண்டிப்பாக மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது. மகாலட்சுமி சிந்துவை வீட்டை விட்டு விரட்டப் போகிறாளா, அல்லது சிவாவே உண்மையை தெரிந்து கொண்டு தன் அம்மாவை எதிர்த்து சிந்துவுக்கு ஆதரவாக நிற்பானா என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே சமயம் சஞ்சய் உருவாக்கிய அந்த போலி சிசிடிவி ஆதாரத்தை வைத்து ஆறுமுகத்தை போலீஸ் கைது செய்ய போகிறதா? அப்படி ஆறுமுகம் கைதானால் பைரவி அவனை வெறுத்து நிரந்தரமாக விவாகரத்து கேட்பாளா, அல்லது இது சஞ்சயின் சதி என்பதை பைரவி கண்டுபிடித்து தன் கணவனை காப்பாற்றுவாளா என்ற அடுத்தடுத்த கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய எபிசோடில் என்ன நடக்கப்